ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட மைக்ரோமேக்ஸோட புது மைக்ரோமேக்ஸ் ஏர்ஃபங்க் 1 தான் இருக்கு. ஸோ மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ ப்ராடக்ட்ஸ்லையுமே இறங்கிட்டாங்க. இந்த வாட்டி வந்து 2 இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபங்க் 1, ஏர்ஃபங்க் 1 ப்ரோ. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபங்க் 1 தான். சரி, ஓகே, இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாக்ஸ் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிஸ்டிக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார், மெட்டல், மியூசிக் இஸ் ஈக்குவல் டு காட் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்ஃபங்க் 1 ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக வந்து கொடுக்கல. கீழே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 3000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோதான் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 தான். நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்கள், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா. ஸோ இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் வந்து இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க 90% இயர்பட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஆனால் மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான நோட். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் எந்த ஸ்பெக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன்னா இந்த வாய்ஸ் சேஞ்சர் ஸ்பெக் தான். ஸோ இதான் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ரிவ்யூவில் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் பரவாயில்ல, அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பேக்கேஜிங்லாம் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சீலை கட் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இப்போ இதை வெளியே எடுத்துப்போம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்ஃபங்க் 1ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தனியாக, கேஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். வேறு இந்த பாக்ஸில் எதுவுமே இருக்காது. இங்கே கீழே தான் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 செட் வந்து கொடுத்துருக்காங்க. லார்ஜ் அண்ட் ஸ்மால், மீடியம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். இங்கே வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. சரி, இப்போ நம்ம இயர்பட்ஸோட கவரை ஃபஸ்ட்டு எடுப்போம். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 நாளைக்கு மேலே நல்லா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா இயர்பட்ஸோட கேஸ் மாதிரி இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் மைக்ரோமேக்ஸ் இங்கே என்ன யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து மேட் ப்ளஸ் கிளாசி 2 ஃபினிஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் அண்ட் கீழ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் இந்த சைட் ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து மேலே கிளாசி ஃபினிஷ் கொடுத்தனால இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு ஷைனியாக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வேறஸ் நமக்கு வந்து சைடில் மேட் ஃபினிஷ் கொடுத்தனால நமக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகுறது இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். அப்புறம் இந்த இயர்பட்ஸோட பில் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரோமேக்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து சீப் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மைக்ரோமேக்ஸ் அப்படி இல்லை, நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹிஞ்சு மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப மோசம் இல்லை. இதோட ஹிஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இங்கே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து செம காம்பேக்டாக செம குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இயர்பட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே, அப்படியே நம்ம கேஸை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து உள்ளே வந்து 2 டோன் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒயிட் கலரில் நமக்கு வந்து 2 டோன் ஃபினிஷ் வந்து இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு எது பிடிக்கலன்னா, நமக்கு வந்து அந்த லிட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு டெக்ஸ்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த டெக்ஸ்டிங்கை வந்து கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ டெக்ஸ்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 mAh.
அப்புறம் இயர்பட்ஸும் இந்த கேஸும் கனெக்ட் பண்ணுற மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் வந்து பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதோட மேக்னெட் வந்து என்னோட கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸோடய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 5 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 5 கலரில் எந்த கலரில் இருக்குது, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நமக்கு வந்து ஆங்குலர் எல் ஷேப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டோன் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக இருந்துச்சு, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பட் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ். எனக்கு ஃபிட் ஆகுறது வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஃபிட் ஆகுறது வந்து எனக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ கைஸ், அடுத்து இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூப்பரான டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர ஒரு சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்காது, ஆனால் இதில் அப்படி இல்லை, இதோட டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு டைம் வந்து டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். அப்புறம் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இல்லைனா சிரி வந்து வேக் ஆகும். அப்புறம் நம்ம வந்து 2 இயர்பட்டில் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா அந்த 3D சவுண்டுக்கு வந்து போகும். அதை பற்றி நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். இதே டச் கண்ட்ரோல்ஸை நம்ம வந்து கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு டைம் வந்து டேப் பண்ணோம்னா கால் வந்து ஆன்சர் பண்ணிடும். அப்புறம் கால் பேசி முடிச்சுட்டு காலை வந்து என் பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா என் கால் வந்து பண்ணிடும். சப்போஸ் வந்து நம்ம காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கால் வந்துட்டு இருக்கும் போதே வந்து 1 செகண்டுக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வந்து கால் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ அந்த யூனிக்கான அந்த வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சருக்கு என்ன பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சருக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபீமேல் வாய்ஸ்க்கு வந்து போகணும்னா இப்போ நம்ம கால் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து 1 செகண்டுக்கு வந்து ரைட் இயர்பட் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். மேல் வாய்ஸ்க்கு வந்து மாட்டணும்னா நம்ம வந்து லெஃப்ட் இயர்பட் வந்து 1 செகண்டுக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடான பேட்டரி லைஃப் தான். அதனால் நம்ம வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆனால் எங்கே பிரச்சனைனா இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் தான். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 15 hours தான். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் 20 hours ஆச்சு கொடுத்துருக்கணும். ஸோ டோட்டல் பேட்டரி லைஃப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இயர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கோடெக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி அண்ட் ஏஏசி கோடெக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 150 milliseconds வரைக்குமே வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்த வித லேட்டன்சி டிலேஸுமே ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஃபேஸ் பண்ணேன். அதுவும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேஷுவல் கேமராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. வேறஸ் நீங்கள் ஒரு சீரியஸான கேமராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக வந்து இருக்கும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸை வந்து ஒரு வயர்டு இயர்ஃபோன் அளவோ இல்லை வந்து ஒரு நெக் பேண்ட் அளவோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் நாய்ஸே இல்லாத இடத்துல பேசுனீங்கன்னா இதோட கால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். வேறஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்க இடத்துக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா இதோட கால் குவாலிட்டி வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நாய்ஸ் இருக்க இடம்னா நீங்கள் வந்து ஃபேன் போட்டு பேசினாலோ இல்லைனா நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் பேசினாலுமே பார்த்தீங்கன்னா இதோட கால் குவாலிட்டி வந்து அடி வாங்கும். ஸோ இப்போ இதோட சாம்பிள் எப்படி இருக்குது நீங்கள் வந்து கேட்டு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ நான் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இயர்பட்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லை மொக்கையா இருக்கா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து நமக்கு வந்து IP44 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IP44னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ஸ்வெட், வாட்டர், அப்புறம் டஸ்ட் ப்ரூஃப்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ வேற லெவல். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டஸ்ட் ப்ரூஃப் வந்து தரவே மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா IPX ரேட்டிங் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, மைக்ரோமேக்ஸ் நமக்கு வந்து IP44 அதாவது டஸ்ட் ப்ரூஃப் ரேட்டிங்குமே கொடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ரொம்ப யூனிக்கான ரொம்ப ஸ்பெஷலான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சர் தான். ஸோ வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கால் பண்ணும்போது
நம்ம வாய்ஸை வந்து மேல் டு ஃபீமேல் வாய்ஸாகவும் ஃபீமேல் டு மேல் வாய்ஸாகவும் இந்த இயர்பட்ஸால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க இது அனௌன்ஸ் பண்ணும்போது இது வந்து சும்மா ஒரு கிம்மிக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லா ஒர்க் ஆச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசும்போது இப்போ சேஞ்ச் ஆகிற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் இதோட சாம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கேட்டு பாருங்க. ஹலோ ஹலோ, கேக்குதாடா? பிஸியா இருக்கியா? கேக்குதுடா. இல்ல சொல்லுடா. ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம் லைன்ல இரு. இப்போ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஹலோ கேக்குதா? வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கா? யார்? ஹலோ, என்னடா வாய்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது மோட்டார் ரூம்ல இருந்து பேசுறியா? இல்ல நார்மலா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுறேன். ஒரு இயர்பட்ஸ்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கு இந்த வாய்ஸ்? ஏதோ பெரியப்பா சித்தப்பா பேசுற மாதிரி இருக்குடா. பெரியவங்க பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து மேல் வாய்ஸ். இது அப்படியே இப்போ ஃபீமேல் வாய்ஸ் வரும் பாரு. லைன்ல இரு. இப்ப பாதி பாட்டுல எல்லாம் நடுவில் ஒரு வாய்ஸ் வரும்ல, அது மாதிரி இருக்கு. என்ன ஆகுது? ஆப்ல ஒரு இயர்பட்ஸ் மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு புதுசா ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சர் இருக்கு. அதாவது நார்மல் கொண்டேன். ஸோ அந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ப்ராங்க் பண்ணிக்கலாம். ஸோ சீரியஸாகவே இதோட வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சர் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இன்னொரு யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னா அந்த 3D ஆடியோ தான். ஆக்சுவலி என்னோட யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3D ஆடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகலை. ஒரு 10 வாட்டி டெஸ்ட் பண்ணேன்னா வந்து ஒரு 3 இல்லைனா 4 வாட்டி தான் வந்து ஒர்க் ஆச்சு. மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க்கே ஆகலை. அது ஏன்னு தெரில, ஒரு வேளை என்னோட இயர்பட்ல தான் இந்த பிரச்சனையான்னு தெரில. ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த 3D ஆடியோ வந்து எப்பயுமே வந்து ஒர்க் ஆகுதா, இல்லை வந்து என்ன மாதிரி சில டைம் தான் வந்து ஒர்க் ஆகுதாங்கிறது வந்து சொல்லுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட 3D ஆடியோ பார்த்தீங்கன்னா அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த 3D ஆடியோ யூஸ் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து லெஃப்ட் இயர்பட்லேருந்து ரைட் இயர்பட் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வந்துச்சு. அதனால் அந்த 3D எஃபெக்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9mm டிரைவர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எய்தர் 11mm அப்படி இல்லைனா வந்து 12mm டிரைவர் சைஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் சைஸ் பெருசாக இருக்கனால பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பவுடாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து மற்ற டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் வந்து டிரைவர் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னா ரொம்ப கம்மியாலாம் இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸ் வந்து கரெக்டான அமௌண்ட்டாக இருந்தனால, எக்ஸ்ட்ராவாக இல்லாதனால வந்து மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. மிட் டோன்ஸ், ட்ரெபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வோக்கல்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக இல்லை, லைட்டாக கிளாரிட்டியும் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பக்காவாக இருந்திருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸ் வந்து 1300 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, 1300 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியுமே நல்லா பண்ணிருச்சு. இதோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. கால் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வாய்ஸ் சேஞ்சிங் ஃபீச்சர் அதுவுமே இப்போ நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன இதோட பேட்டரி லைஃப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் பை பேட்டரி லைஃப் அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டோட்டல் பேட்டரி லைஃப் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 5 hours எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் மட்டும் 5 hours எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த இயர்பட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். இப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் போட ரெடினா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த புது செட்டப் வந்து எப்படி இருக்குது? இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா? உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.